ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் டே 55 ஸ்டோன் செயினை எப்படி ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோன் செயினை நம்ம கிளாத்தில் 2 விதமாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கிளாத்தில் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் செயின் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டிசைனில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் செயினை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஷூயிங் த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது நார்மலாக நம்ம போடக்கூடிய பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இந்த ஸ்டோன் செயினில் ஃபர்ஸ்ட் ஸ்டைப்பாக அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அந்த லூப்பு உள்ளார ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் இருக்கிற கேப்பில் அந்த லூப்பை விட்டு பேசிக் லெவலில் பார்த்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இந்த ஸ்டிச்சுக்கு அப்ளை பண்ண போகிறோம். பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த ஸ்டோன் செயினை நம்ம ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டோன் செயின் விலகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோரோவர் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த கம்மோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஸ்டோன் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதுமே பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக ஸ்டிச் பண்ணாமல் நம்ம த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் நல்லது. ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது சேம் கலர் சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டோனுக்கும் பீட்ஸுக்கும் அந்த த்ரெட்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இருக்கும். பட் இப்போது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் கலரில் த்ரெட்டு யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டோன் அண்ட் த்ரெட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஸ்டோன் செயினை நம்ம ப்ளவுஸில் பார்டர் லைன் அண்ட் சம் டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிராண்டாகவும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணாமலேயே இந்த ஸ்டோன் செயினை அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இதே ஸ்டோன் செயினை நம்ம ஒரு டிசைனில் எப்படி அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸை 1 by 1 டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது. நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை செக் பண்ணி 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த டிசைனில் எப்படி நம்ம ஸ்டோன் செயினை ஈஸியாக அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம ப்ளவுஸில் எந்த ஒரு டிசைன் இருந்தாலும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் செயினை கட் பண்ணி அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி வித்தின் 6 monthஸில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 ஸ்டிச்சஸ் அண்ட் ஷேப்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட இந்த கோர்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே 3 ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு மினிமம் 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி
அதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்பம் சப்மிட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Bureau Creations. Happy learning and thanks for watching.